வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்இ மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸில் சில சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம். A train covered a certain distance at a uniform speed. If the train could have been 10 km per hour faster, it would have taken 2 hours less than the scheduled time. ஒரு ட்ரெயின் வந்து தன்னோட ஸ்பீடை 10 கிலோமீட்டர் பெர் ஹார் அதிகப்படுத்துச்சுன்னா அதோட டெஸ்டினேஷனுக்கு அது போகிறதுக்கு 2 மணி நேரம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். லெட் த ஸ்பீட் be x and the time taken be y. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து xy. ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க. அண்ட் இஃப் த ட்ரெயின் வேர் ஸ்லோவர் பை 10 km per hour, it would have taken 3 hours more than the scheduled time. இப்போ அந்த ட்ரெயின் தன்னோட ஸ்பீடை 10 km per hour கம்மி பண்ணுச்சுன்னா அதோட டெஸ்டினேஷன் போகிறதுக்கு அதுக்கு இன்னும் 3 மணி நேரம் அதிகமாக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின். இப்போ நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஸ்பீடை 10 km per hour அதிகப்படுத்துது. ஸோ நமக்கு ஸ்பீட் வந்து நம்ம எக்ஸாக வச்சுக்கிட்டோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10. அதே மாதிரி டைம் வந்து 2 hours லெஸ் கம்மி ஆகுது. அப்போது டைம் வந்து நமக்கு ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு xy, அதாவது நம்மளுடைய டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் xy, எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x, 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 10y, 10 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 20 ஈக்குவல் டு xy. ரெண்டு பக்கமும் xy இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சைனையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2x மைனஸ் 10y ப்ளஸ் 20. இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் மைனஸ் 5y ப்ளஸ் 10. இதை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 10. இதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணலாம். செகண்டாக என்ன சொல்கிறாங்க, இஃப் த ட்ரெயின் வந்து தன்னோட ஸ்பீடை 10 km per hour குறைச்சிதுன்னா அப்போது எக்ஸ் மைனஸ் 10. அதே மாதிரி 3 hours அதிகமாக எடுக்குது டைம். அப்போது ஒய் ப்ளஸ் 3. எக்ஸ் மைனஸ் 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு xy. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய் xy, எக்ஸ் இன்ட்டு 3 ப்ளஸ் 3x மைனஸ் 10 இன்ட்டு ஒய் மைனஸ் 10y மைனஸ் 10 இன்ட்டு 3 மைனஸ் 30 ஈக்குவல் டு xy. ரெண்டு பக்கமும் xy இருக்கிறதுனால நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3x மைனஸ் 10y ஈக்குவல் டு 30. 30 நம்ம அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். x minus 5y equal to minus 10, 3x minus 10y equal to 30.
ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வரும்னா 2x minus 10y plus 20 and second equation 3x minus 10y minus 30. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 minus 3 minus 1 minus 10 minus of minus 10 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது minus x is equal to minus 50. அப்போ x is equal to 50. நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். எக்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 50 minus 5y equal to minus 10. அப்போது minus 5y equal to minus 60. அப்போ y is equal to 12. நம்மளோட டிஸ்டன்ஸ் என்னது? x into y. நமக்கு எக்ஸ்க்கு வந்து 15 கிடச்சிருக்கு, y வந்து 12 கிடச்சிருக்கு. இப்போ 50 into 12 வந்து 600. அப்போது நம்மளுடைய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 600 கிலோமீட்டர். ஸோ நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின் வந்து 600 கிலோமீட்டர். செகண்ட் சம் பார்க்கலாம். In a 2-digit number, the units digit is twice the tens digit. If 27 is added to the number, the digits interchange their places. Find the number. ஒரு 2-digit நம்பரில் இந்த யூனிட் டிஜிட் வந்து டென்ஸ் டிஜிட்டை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய நம்பர் கூட 27 ஆட் பண்ணோன்னா அந்த டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, let the units digit be x. And tens digit be y. யூனிட்ஸ் டிஜிட்டை எக்ஸாக வச்சுக்கலாம், டென்ஸ் டிஜிட்டை ஒய்யாக வச்சுக்கலாம். அண்ட் த நம்பர் பி y ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, யூனிட்ஸ் டிஜிட் வந்து டென்ஸ் டிஜிட்டை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y, எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அதே மாதிரி 27 நம்ம அந்த நம்பர் கூட ஆட் பண்ணோன்னா டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10y plus x plus 27 equal to 10x plus y. நம்ம இங்கே 10x plus y போட்டிருக்கோன்னா அதோட டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுது இல்லை, அதனால தான் 10x plus y போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போது 10 minus x, 10x minus x 9x. அதே மாதிரி y minus 10y minus 9y. இந்த 27 இந்த பக்கம் வரும்போது minus 27. இப்போ நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 9x minus 9y equal to 27. மைனஸ் 27 அந்த பக்கம் போகும்போது 27 ஆகிடும். இந்த ஹோல் ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம், 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம்.
ஓகே, x minus 2y equal to 0, x minus y equal to 3. மைனஸ் பண்ணிக்கலாம். minus 2y minus of minus y வந்து minus 2y plus y வந்துரும். அப்போ minus y minus 3 minus y equal to minus 3. நம்ம ரெண்டு பக்கமும் மைனஸை கேன்சல் பண்ணோன்னா y equal to 3 நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம y-ஐ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x minus 2y equal to 0 தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அப்போது x minus 2 into 3 equal to 0, x minus 6 equal to 0. அப்போ x வந்து 6. நம்மளோட ஒரிஜினல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் நம்பரோட ஃபார்ம் வந்து 10y plus x. நம்மளோட ஒரிஜினல் நம்பர் y வந்து நமக்கு 3, x வந்து 6. அப்போது 30 plus 6 equal to 36. Therefore, the number is 36. Third sum பார்க்கலாம். 10 years later A will be twice as old as B. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏயோட வயசு பியோட வயசை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 5 years ago A was 3 times as old as B. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏயோட வயசு பியோட வயசை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. What are the present ages of A and B? நமக்கு A and B யோட present age கேட்டிருக்காங்க. So, let A's be X and B's age be Y. அதாவது இவங்களுடைய present age. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் படி பார்த்தோன்னா 10 years later சொல்லியிருக்காங்க. 10 years later ஏவோட ஏஜ் வந்து x plus 10 அண்ட் பியோட ஏஜ் y plus 10. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஏவோட ஏஜ் வந்து பியோட ஏஜை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போது x plus 10 equal to 2 into y plus 10. x plus 10 is equal to, நம்ம இதை இன்ட்டு பண்ணிக்கலாம், 2 into y 2y plus 2 into 10 20. 2y இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். x minus 2y equal to 10 plus 10 இந்த பக்கம் கொண்டு போகும்போது minus 10 மாறிடும். அப்போது 20 minus 10. x minus 2y equal to 10. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 5 years ago 5 years ago என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா ஏயோட வயசு பியோட வயசை விட 3 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 years ago ஏயோட ஏஜ் வந்து x minus 5, பியோட ஏஜ் y minus 5. 5 years ago ஏயோட ஏஜ் பியோட ஏஜை விட 3 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது x minus 5 equal to 3 into y minus 5. x minus 5 equal to 3 into y 3y, 3 into minus 5 minus 15. 3y இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். x minus 3y equal to minus 15, minus 5 இந்த பக்கம் வர்றதுனால plus 5 மாறிடும். அப்போது x minus 3y equal to minus 15 plus 5 வந்து minus 10. இதான் நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். சால்விங் 1 and 2, x minus 2y equal to 10, x minus 3y equal to minus 10.
ஓகே, இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் கேன்சல் ஆகிடும். -2 மைனஸ் ஆஃப் -3 வந்து -2 + 3 மாறிடும். ஸோ -2 + 3 1. y ஈக்குவல் டு 10 மைனஸ் ஆஃப் -10 வந்து 20 மாறிடும். ஸோ y ஈக்குவல் டு 20. அதாவது 10 மைனஸ் ஆஃப் -10 வந்து 10 + 10 ஆகுறதுனால y நமக்கு 20 கிடைக்குது. இப்போது y நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x - 2 × 20 = 10. அப்போது -2 × 20 -40 = 10. -40 அந்த பக்கம் போகும்போது +40 ஆகிடும். ஸோ 10 + 40 = 50. x வந்து நமக்கு 15 கிடச்சிருச்சு. இப்போது a அண்ட் b உடைய பர்சன்டேஜஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட பர்சன்டேஜ் 50 years. And B ஓட percentage வந்து y வந்து 20னா இப்போ B ஓட percentage வந்து 20 years. A ஓட percentage நம்ம x வச்சுக்கிட்டோம், B ஓட percentage நம்ம y வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ A உடைய present age 50 years and B ஓட present age 20 years. That's all. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.